அது பிளஸ் வீட்டுக்குள்ள போய் நம்ம படுத்தோம்னா நிம்மதியான உறக்கம் ஒன்று இருக்கணும். எந்த சிந்தனையும் போகக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நிம்மதியான உறக்கம் வந்தாலே மெடிக்கலா அவங்க ஃபிட். அடுத்த எதுக்குமே அவங்க போய் செலவு பண்ண தேவை கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள 45% வாஸ்து இருந்தாலே போதும். அவ்வளவுதான் பண்ண முடியும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. இப்போ எப்படி பண்றாங்கன்னா உள் படிக்கட் போடுறாங்க வீட்டுக்குள்ளேயே. சேஃப்டி இஷ்யூக்காக வெளில திருட எகிரி குச்சிருவான்ட்டு படிக்கட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்றாங்க. வீட்டுக்கு வெளியில போற படிக்கட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. மழை வெயில்ல அது நனையணும். அந்த வீட்டுல புதுசா கல்யாணம் ஆனவங்க இணையறாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் குழந்தை அந்த அந்த மாதிரி படிக்கட்டு போட்ட வீட்டுல ஆர்டிசம் குழந்தைய கூட வர வாய்ப்புகள் அதிகம். லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பெரிய நெகட்டிவ். வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கவே கூடாது லவ் பேர்ட்ஸ் எல்லாம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஏத்தபடி இந்த வாஸ்து மாறும் இல்லையா? வீட்டுல வசிக்கிறவங்களோட அப்படி கிடையாது. கிடையாது. இப்போ அவங்களோட கணவர் மனைவியோட ஜாதகத்துல எதனா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வீட்டை பாதிக்காது. எப்போ அவங்களோட இப்போ தவறான வீட்டுல இருக்காங்க அப்படின்னா 1 year 2 years ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படின்னா சில வீடெல்லாம் 1 வருஷத்துக்குள்ளே அவங்க குடி போனதுல இருந்தே பிரச்சனைகள் அவங்களுக்கு காட்டிடும். சில வீடு 2 வருஷம் ஆகும். எப்போ அவங்களோட தசா புத்தி அந்தரங்கள் அவங்களுக்கு பாதகாதிபதியான தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ புத்தி நடக்குதோ அப்பதான் இந்த வாஸ்து தவறுகள் அவங்களுக்கு உருக்குலுக்கு. இப்போ சில வீடுகள்ல மெயின் வாசல் 2 மெயின் வாசல் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெருவுல 2 மெயின் வாசல் வச்சிருப்பாங்க சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி வச்சிருக்கிறது தவறுதானே? இல்ல அதெல்லாம் கரெக்ட். இப்ப எப்படி வீட்டோட வாசல் அமைப்பு சொல்றோம்னா நம்மளோட வாய் தான் வாசல். நம்மளுக்கு எப்படி இன்டேக் வாசல் நம்ம சாப்பாடு உணவு எடுக்கிறோமோ இது ஒரு வாசல். அவுட்புட் வெளில போறது அது ஒரு வாசல். 2 கண்ணு 2 ஜன்னல். இப்போ எக்ஸாம்பிள் மேற்குலயும் கிழக்குலயும் வாசல் இருக்குன்னா மேற்குல வடக்க ஒட்டி வாசல் வரணும், இல்ல நடுவுல வரணும் மேற்குல. அதுக்கு அப்படியே கிழக்குல ஈசானத்தை ஒட்டி வடக்க ஒட்டி வாசல் வரணும், இல்ல நடுவுல வரணும். இது கரெக்டான வாசல். இது தவறா தென்மேற்குல வாசல், அக்னியில தெற்க ஒட்டி வாசல், இந்த பக்கமும் மேற்குல தெற்க ஒட்டி வாசல் போட்டாங்கன்னா அந்த அமைப்பு பிரச்சனைக்குள்ள வீடு. இப்போ மெயின் வாசல் புறவாசல் இருக்கிறது அது வேற விஷயம் சார். இப்போ ஒரே அந்த ஸ்ட்ரைட்ல இங்க ஒரு வாசல் இருக்கு, அதே வீட்டுக்கு இங்க ஒரு வாசல் இருக்கு அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷன் சொல்றீங்க. இப்போ ஈஸ்ட்லனா ஈஸ்ட்ல 2 வாசல் இருக்க கூடாது. நமக்கு ஒரு வாய் இருக்கு, அதே போலதான் வீட்டுக்கு இருக்கணும். 2 இருக்க கூடாது. தவறான வீடு. அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் அதை என்ன தப்பு பண்ணிருக்காங்களோ அந்த பாதிப்பு அது எல்லாமே அவங்களுக்கு வரும். இப்படி இருக்கிற வீட்டுல நிறைய பினான்சியல் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி வரும். ஆக்சுவலா 3 இன்டர்லிங்க்டு. கிழக்கு பக்கம்ன்றது குணம் நல்லா இருந்ததுன்னா மனம் நல்லா இருக்கும். வடக்கு பக்கத்துல மனம் நல்லா இருந்ததுன்னா பணம் நல்லா வரும், இன்கம். கிழக்குல தவறு பண்ணியிருந்தோம்னா மனம் கெட்டுடும், மனம் கெட்டா பணம் கெட்டுடும். அது பிளஸ் வீட்டுக்குள்ள போய் நம்ம படுத்தோம்னா நிம்மதியான உறக்கம் ஒன்று இருக்கணும். எந்த சிந்தனையும் போகக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நிம்மதியான உறக்கம் வந்தாலே மெடிக்கலா அவங்க ஃபிட். அடுத்த எதுக்குமே அவங்க போய் செலவு பண்ண தேவை கிடையாது. அந்த தூக்கம் கரெக்டா வரணும்னா ஒரு வீட்டுக்குள்ள 45% வாஸ்து இருந்தாலே போதும். அவ்வளவுதான் பண்ண முடியும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. 100% வாஸ்துபடி வீடு கட்ட முடியாது. கோயில் ஆயிடும். கோவில்னு இல்ல, வீட்டுக்குள்ள அப்படி நம்மளால வசிக்க முடியாது. 45% வீடு வாஸ்துபடி இருந்தாலே போதும். அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால. யார் ஒருத்தர் 100% வாஸ்து சொல்றாங்கன்னா அதெல்லாம் 100% சொல்றதே பொய் தான். இப்ப பழைய காலங்கள்ல எல்லாம் வீட்டுல படி ரொம்ப வீதியா இருக்கும். அதுல உட்கார்ற மாதிரி கட்டியிருப்பாங்க. சோ இப்பெல்லாம் அந்த மாதிரி படிகள்லாம் வைக்கிறது இல்ல இல்லையா? சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்றாங்க? படிகள் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல படிகள்லாம் இப்போ வெளியில போட்டிருப்பாங்க. இல்ல மேல ஏறுறதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க படியெல்லாம் அந்த காலத்துல ஏதோ ஒரு பேலன்ஸ் ஆகி போயிட்டு இருந்தது வீடு. இப்போ எப்படி பண்றாங்கன்னா உள் படிக்கட் போடுறாங்க வீட்டுக்குள்ளேயே. சேஃப்டி இஷ்யூக்காக வெளில திருட எகிரி குச்சிருவான்ட்டு படிக்கட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்றாங்க. வீட்டுக்கு வெளியில போற படிக்கட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது. மழை வெயில்ல அது நனையணும். பஞ்சபூதத்துல காத்து மழை வெயில் இது எல்லாமே அது மேல படணும். ஏன்னா அது கேது. படிக்கட்டுன்றது கேது சொல்லுவோம் நவகிரகத்துல. கேது ஆளுமை வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
கேது ஆளுமையோ ராகு ஆளுமையோ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது வந்து கேது. கேதுன்றப்போ அது வெளியே படிக்கட்டு போடுறப்போ சுத்தி எந்த பக்கமும் நம்ம வந்து படிக்கட்டை மூடக்கூடாது. ஃபுல்லா அது போட்டு மேல ரூஃப் வரையும் கொண்டு போயிட்டு மேல ஒரு ரூம் போடக்கூடாது ஓ! சரி. ஸ்டெப்க்கு. இதே உள் படிக்கட்டு போடுறோம், வீட்டுக்குள்ள டூப்ளெக்ஸ் வீடு போடுறோம் அப்படின்னா, மேற்கு மத்தியில தான் படிக்கட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து தெற்கு மத்தியில தான் படிக்கட்டு போடணும். உள் படிக்கட்டு. வெளி படிக்கட்டுனா நம்ம வாயு மூலையில படிக்கட்டு போடலாம், அக்னியில போடலாம். இங்கெல்லாம் வெளியில போட்டு மூடக்கூடாது படிக்கட்ட. இப்ப பெரும்பாலான வீடு சிட்டிக்குள்ளேயும் இப்ப கட்டிக்கிட்டு இருக்க வீடும் பில்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா நம்ம தான் பயந்து கேட்குறோம். திருடன் எகிறி குதிச்சுருவான், வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லி கேட்டு படிக்கட்டோட சேர்த்து மூடிரும். அப்ப மூடுறப்போ அந்த வீட்டோட அமைப்பு நம்ம சொன்ன அளவு இது எல்லாமே மாறி போயிரும். அதோட பிரம்மஸ்தானமே நகர்ந்து போயிரும். நகர்ந்து போகுதுன்னா அந்த கார்னர்ல எந்த கார்னர் படிக்கட்டு போட்டுறாங்களோ அது எல்லாமே அந்த வீட்ல அரங்கேறும். எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் கார்னர் படிக்கட்டு போட்டிருக்காங்கன்னா, அந்த வீட்ல உள்ள ஜென்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு வேலை இழப்பு வரும். கம்பெனிலேருந்து ஏதாவது ப்ரெஷர்ல ஒரு வேலை இழப்பாரு. தேவைன்னா அது உயிர் பலியும் குடுத்துரும். இன் கேஸ் அந்த வீட்ல புதுசா கல்யாணம் ஆனவங்க இணையறாங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு குழந்தை அந்த அந்த மாரி படிக்கட்டு போட்ட வீட்ல ஆட்டிசம் குழந்தைய கூட வர வாய்ப்புகள் அதிகம். பெரும்பாலான இப்போ ஆட்டிசம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்க்கு அப்பர்ல உள்ளவங்க தான் அதிகமா கஷ்டப்படுறாங்க. அதுக்கு கீழ உள்ளவங்க ரேர், ரொம்ப கம்மி. இப்ப அவங்கலாம் வீடு அமைப்பு கட்டணும்னு பார்த்தோம்னா, பில்டர் கிட்ட காசு குடுக்குறாங்க, பில்டர் கட்டி குடுக்குறாங்க, இவங்க போய் குடியேறுறாங்க. 1 to 3 to 4 இயர்ஸ்ல வீட விட்டுட்டு வேற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்படிதான் பெரும்பாலான வீடுகள் இருக்கு. பங்களா டைப் கட்டுற வீடு எல்லாமே இப்படிதான் இருக்கு. இப்போ வந்து சில வீட்ல வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப அப்ராட் போணும் அப்படின்னு பேஷனேட்டா படிப்பாங்க இல்லையா? எந்த மாரியான வீட்டு அமைப்பு இருந்துச்சுன்னா, அவங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? வடமேற்கு, வடக்கு ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா, அந்த வீட்ல வெளிநாட்டுக்கு வைக்கும். அது குழந்தையில இருந்தாங்கன்னா, தத்து எடுக்க குடுத்து வைக்கும். சில அந்த குழந்தைங்கலாம் ஜாதகம் பார்த்தாங்கன்னா, குழந்தையில ஜாதகம் சரியில்ல. குழந்தைய தத்து எடுங்க கோவில்ல அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொல்லியிருப்பாரு. தத்து குடுத்து தத்து எடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி குழந்தைகள் அந்த வீட்ல பிறந்ததுன்னா, தத்து குடுத்து தத்து எடுப்பாங்க. இல்லன்னா, பெரியம்மா வீட்ல, மாமா வீட்ல வளருவாங்க குழந்தைங்க. சின்ன வயசுலயே இவங்க அப்பா இருந்திருக்க மாட்டாரு. அங்க வளருவாங்க. அப்படி இருப்பாங்க. அது நெக்ஸ்ட்டு வெளியில தத்து குடுப்பாங்க. என்னன்னா, அந்த வாயு மூலைன்றது வெளிய தள்ளுறது. வெளில காத்து அந்த இடம் வந்து பஞ்சபூதத்துல காத்துக்கான இடம். காத்து எப்பவுமே வெளியில வச்சுட்டே இருக்கும். அந்த உயிரை வெளில அனுப்பணும். வெளில அனுப்பணும்னா, ஒண்ணு மேல அனுப்பணும். இல்ல பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்ப வெளிநாட்டுக்கு மூவ் பண்ணி விடுறது. அதே மாதிரி இப்போ மிகப்பெரிய ஆளுமை, ஒரு லீடரா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய வீடு எந்த மாரி இருக்கும்? லீடரானா யார மாரி கேட்குறீங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவங்க துறையில என்ன துறையா வேணா இருக்கட்டும். வாஸ்துல ஒண்ணு இழந்தா தான் ஒண்ணு பெற முடியும். எல்லாருமே எல்லா விஷயமும் எடுத்துக்க முடியாது. இது வாஸ்து சரியா இருக்க வீட்ல என்னால பணத்தை வருமானத்தை அதிகப்படியா கொண்டு வர முடியுமான்னா, அது கேள்விக்குறி தான். மன நிறைவு, மன நிம்மதி முதல்ல வந்தா, தானாவே எல்லாமே வந்து அமையும். உங்களுக்கு தேவையான பணம், பொருளாதாரத்தை ஈட்டிய தந்து குடுக்கும். இப்போ பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்கன்னா, வாஸ்து தவறான வீட்ல இருந்து தான் அவங்க வந்து பெரிய ஆளா இருக்காங்க. ஒண்ணு இழந்து தான் ஒண்ணு எடுக்க முடியும். நம்ம சிஎம்மா இருக்கட்டும், எக்ஸ் சிஎம்மா இருக்கட்டும், அவர் ஹெல்த் போச்சு. ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாரு. ஆனா சிஎம்மா இருந்தாரு. இப்போ உள்ள சிஎம் ஃபேமிலி கேஸ் ஆச்சு, வெளில வந்தாரு. சிஎம் ஆயிருக்காரு. முன்னாடி இருந்த நம்ம அம்மா, அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியே இருந்தாங்க. கலைஞர் இருந்தாரு. அவருக்கும் கடைசி நேரத்துல ஹெல்த் இஷ்யூ, ஏகப்பட்ட திருமணங்கள் பண்ணியிருந்தாங்க. அதனால அவர் அப்படியே கொண்டு போச்சு. அண்ணா இருந்தாரு. அண்ணா பெரிய லெவல்ல வந்தாரு. அவர் வீட்ல வாஸ்து தவறு இருக்க போய் தான் கேன்சர் வந்தது. ஈவன் சிஎம், பிஎம் எடுத்துட்டாலும் பிஎம்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிஎம் கரண்ட் பிஎம் இருக்காரு. ஃபேமிலி கூட கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த பிஎம் மன்மோகன் சிங் இருந்தாங்க. அந்த ஐயா இருக்கப்பவும் அவருக்கு 3 பெண் குழந்தை. அதுக்கு முன்னாடி இருந்தவர் ஐகே குஜ்ரால் வாஜ்பாய் இருந்தாரு. வாஜ்பாயும் ஒரு பெண்ணை தான் தத்தெடுத்தாரு. குழந்தை கிடையாது. அதுக்கு முன்னாடி ஐகே குஜ்ரால் இருந்தாரு. அவருக்கும் பெண்ணு தான். அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி இருந்தாங்க. ராஜீவ் காந்தி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி இருந்தாங்க. அவங்க வீடும் வாஸ்து தவறான வீடு தான். அந்த தவறுனால தான் 2 பெரிய மனிதர்களை இழந்தோம். எல்லாமே நடந்தது. இப்போ ஒண்ணு இழந்தா தான் ஒண்ணு கிடைக்கும் வாஸ்துல.
சரி, இப்போ ரொம்ப வருஷமா திருமண தடைகள், இல்ல திருமணம் ஆகாம, இல்ல திருமணத்துக்கு சம்மதிக்காம நெறைய இப்ப இருக்கிற பசங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸோ எந்த அமைப்பு இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் ஏற்படும்? இப்ப அந்த வீட்ல வந்து ஆக்சுவலா வடக்குன்றது முதல் வாரிசு, கிழக்குன்றது 2வது வாரிசு, தெற்குன்றது 3, மேற்குன்றது 4வது வாரிசு. 5வது இருந்தாங்கன்னா 5ம் வடக்கு. இப்போ கிழக்கு பக்கத்துல ஏதாவது தவறு பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வீட்டு 2வது வாரிசு கல்யாணம் வேணாம், தள்ளி ம். போடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இதே சரி. அந்த வீட்ல பெண் குழந்தை தான் இருக்கு, ஆண் ம். குழந்தையே இல்ல, கிழக்கு ஃபுல்லா மூடி இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாமே அடி அதிகமா படிக்கிறேன், இன்னும் நான் பிஹெச்டி பண்றேன், டபுள் டிகிரி பண்றேன்னு படிப்பாங்களே கண்டி, கல்யாணத்துக்கு ஒத்து வரமாட்டாங்க. அப்போ அந்த மாரி வீட்ல ஒரே ஒரு ஜன்னல், சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரா மாரி அத ஒரு ஸ்க்ரீன் போடணும். ஜன்னல் வச்சு ஸ்க்ரீன் போட்டாங்கன்னா, அந்த வீட்டு அமைப்புல இருந்தா அந்த குழந்தை கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. ம்ஹ்ம். வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள அவங்களுக்கு அலைன் செட் ஆயி கல்யாணம் ஆகும். இதே ஜென்ஸ் இருக்காங்க, அந்த வீட்லனா வடக்க பார்க்கணும். வடக்கு பக்கத்துல காம்பவுண்ட் பொது காம்பவுண்டா இருக்கக்கூடாது. ஓ! வடக்கு ஓகே. கிழக்கும் நம்மளுக்கான காம்பவுண்ட் தான் இருக்கணும். அதுவும் பொது காம்பவுண்டா இருக்கக்கூடாது. கம்பல்சரி காம்பவுண்ட் இருக்கணும். பிளஸ் நம்ம வீட்ல வடக்கு பக்கத்துல ஜன்னல் இருக்கும். இருந்ததுன்னா, அந்த வீட்ல கல்யாணம் ஆகும். இப்போ வடக்கு பொது காம்பவுண்டா இருக்கு. வடக்கு பக்கத்துல ஜன்னலே இல்லன்னா, அந்த வீட்லயும் கல்யாணம் ஆகாது. இந்த மாரி திருமண தடை மாதிரி இப்போ குழந்தை பாக்கியமும் வந்து நெறைய பேருக்கு தள்ளி போகுது. அதுக்கு என்ன ரீசன்? குழந்தை பாக்கியம் தள்ளி போதுன்னா, அதுவும் கிழக்கு மூடப்பட்ட வீடு. ஓகே. சூரியன் வந்து பிரதானம் நம்ம சொல்றோம். சூரியன் தான் இந்திரன். இந்திரியம் நம்ம உடம்புக்குள்ள இந்திரியம் வேலை செய்யணும்னா, ம். அந்த ஆற்றல் உள்ள வரணும். ம்ஹ்ம். அதுக்குள்ள அந்த ஆற்றல் உள்ள வந்தா தான், அந்த பெண்ணுக்கான விந்தணு அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சூரிய ஆற்றல் உள்ள வரலைன்னா, அந்த பெண்ணுக்கான ஆண்மகன் கிடைக்க மாட்டாங்க. குழந்தை பாக்கியம் இருக்காது. அது மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த அந்த பெண் வளர்ந்த இடத்துல, அவங்க வீட்டோட வாயு மூலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க வீட்டோட அக்னி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பிளஸ் அவங்க புகுந்த வீடு. அவங்க குடியிருக்காங்கன்னா, அந்த வீட்ல அதோட அக்னி மூலையும், வாயு மூலையும் சரி பண்ணி, இந்த ஜன்னலும் சரியா இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க குழந்தை பாக்கியம் உண்டு. இப்ப நெறைய வீடுங்கள்ல வந்து இந்த வாஸ்துனாலே வாஸ்து மீன் வாங்கி வளர்க்குற வழக்கம் வந்து ம். நெறைய இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் நிஜமா ஒர்க் அவுட் ஆகுமா சார்? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு ஓகே. வந்து பஞ்சபூதம்ன்றது நம்ம முன்னோர்கள் தெளிவா பல 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ம்ஹ்ம். சைனால வந்து 6ஆ வச்சுப்பாங்க. நம்ம வந்து நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று இப்படின்னு பிரிக்கிறப்போ, நிலம்ன்று அவங்க மெட்டல், வுட்ன்னு பிரிப்பாங்க. ஓகே. நம்ப இருக்கிறது பெனின்சுலார் கண்ட்ரி. ம்ஹ்ம். நமக்கு 3 பக்கம் தண்ணி. தீர்ப்பக்கிரகம் சொல்லுவாங்க. நமக்கு 3 பக்கம் தண்ணி. அவங்களுக்கு 1 பக்கம் தான் தண்ணி. அவங்களுக்கும் நம்மளுக்கும் இந்த வாஸ்து சரி வராது. அவங்க குடுக்குற அந்த மூங்கிலோ, அந்த ஃபென்சுய் ஐட்டம் எதுவுமே நமக்குள்ள வராது. அத வியாபாரம் பண்றவங்க தான் பெரும் செல்வந்தர் ஆவாங்க. அத ஆ. வச்சுக்கிறவங்க யாருமே ஆக மாட்டாங்க. ஓ! ஓகே. எக்ஸாம்பிள் மணி பிளான்ட். நெறைய பேர் தெரிஞ்சோ, தெரியாமலோ வீட்ல மணி பிளான்ட் வளர்க்குறோம். கம்பல்சரி அந்த வீட்ல ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். ஓகே. இன்கேஸ் அந்த வீட்ல குழந்தை பொறந்தாலும், கொடி சுத்தி தான் குழந்தை பிறக்கும். டெலிவரில ப்ராப்ளம் இருக்கும். ம்ஹ்ம். கொடின்றதே வீட்ல இருக்கக்கூடாது. அந்த மணி பிளான்ட் அவ்ளோ விஷயம் பண்ணும். அது பேர் மணி பிளான்ட். ஆனா ம். பண்றது எல்லாம் மெடிக்கல் செலவு. ஓ! செலவா போய் ம்ஹ்ம். ஹாஸ்பிட்டல் குடுக்க வைக்கும். ம். அதுல மணி வரும்ன்ட்டு ஒரு மித்துக்கு அத நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இது அது மாரி நெறைய விஷயங்கள் தெரியும். இப்ப மணி பிளான்ட்லாம் இப்போ நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் தெரியாம நெறைய பண்ணிட்டு இருக்காங்க நெறைய இல்லையா? தெரியாம இருக்கு. இப்ப குபேரன்னு சொல்றாங்க. குபேர ம். பொம்மை, லாஃபிங் புத்தா வாங்கிட்டு வந்து பெருசு பெருசா வைக்கிறாங்க பிசினஸ் ம். ஏரியால. யாரு அந்த குபேரன் யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. யாரு அவரு முதல்ல? அவரு ஒரு சீன துறவி. நம்ப நாட்டுல இல்லாத துறவியா இந்த உலகத்துல இருக்காங்க. நம்மளோட துறவி எவ்வளோ பேர் குருமால் இருக்காங்க. எவ்வளோ 18 சித்தர்கள் இருக்காங்க. இயேசுபிரானும் ஒரு குருமார் தான். அவர வைக்கலாம். நபிகள் நாயகமும் வைக்கலாம். இவ்ளோ பேர் இருக்காங்க. சம்மந்தமே இல்லாத ஒரு சைனால இருந்து கொண்டு வந்து ஒரு லாஃபிங் புத்தா வைக்கிறாங்க. நம்மளோட குபேரன் யாருன்னா, அரிகேசநல்லூர்ல இருக்காரு. ம்ஹ்ம். குபேரன். இப்ப நெறைய இடத்துல கோவில் கட்டுறாங்க. இப்ப காஞ்சிபுரத்துலயும் புதுசா கட்டியிருக்காங்க. அந்த குபேரன் என்றவர் தான் ஒரிஜினல் குபேரன். சம்மந்தமே இல்லாம அந்த புத்தா கொண்டு வந்து வச்சா பாசிட்டிவ் நடக்கும்னா நடக்காது. அத வித்தவனுக்கு நல்ல லாபம். ம். ஓகே. அவங்க வாஸ்துக்கும் நம்ம வாஸ்துக்கும் வேற. அந்த அங்கெல்லாம் வாஸ்து பார்க்குறாங்கன்னா, ஜப்பான்லயும் பார்க்குறாங்க, சைனாலயும் பார்க்குறாங்க. எல்லா கண்ட்ரீஸும் பார்க்குறாங்க. அவங்க மீட்டர் வச்சு, ஒரு மெக்கர் வச்சு அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க. ம். பாசிட்டிவ் இருக்குன்னா இங்க கட்டலாம். இல்லன்னா வேணான்னு பண்றாங்க. நம்ப இடத்துல அது இயற்கையாவே நம்மளுக்கு அந்த நம்ம ஞானம் நமக்கு முன்னோர்களால குடுக்கப்பட்டிருக்கு. நம்ப இடத்துல வந்து இந்த பஞ்சபூதத்த நம்ம சரியா அந்த வீட்டுக்குள்ள அமைச்சு வச்சோம்னா, கரெக்ட்டா அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு தப்பான விஷயங்கள் நடக்காம, நல்ல சுபிட்சமா, மன நிறைவா, மன நிம்மதியான வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு. ம். ஓகே. இப்போ வீடுங்கள்ல வந்து பெட்ஸ் வளர்க்குறாங்க இல்லையா? இப்போ வந்து டாகா இருக்கட்டும், கேட்டா இருக்கட்டும், நெறைய பேர் மீன் வளர்க்குறாங்க, லவ் பேர்ட்ஸ் இந்த மாரிலாம் வளர்க்குறாங்க. சில பேர் கிளி கூட வளர்ப்பாங்க, புறா ம். வளர்க்குறாங்க. இந்த மாரி பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறது எந்த அளவுக்கு நமக்கு வரக்கூடிய பாதிப்ப தடுக்கும்?
அதுல பெரும் பங்காற்றுறது பார்த்தீங்கன்னா, மாடு, ம். நாய் இது 2 தான். பூனை. ஒரு வாஸ்து தவறான வீடு இருக்கு அப்படின்னா, இயற்கையாவே அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில போயிருக்க நாய் வந்து சாப்பாட்டுக்கு வந்து நிக்கும். ம்ஹ்ம். ஆ அந்த நாய்க்கு இவங்க உணவு அளிச்சாங்கன்னா, ம். அதோட கர்மா அந்த நாய் எடுத்துக்கும். ஆ. அது இயற்கையாவே வரணும். நம்ம போயிட்டு வாண்டடா பிடிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள கேஜ்ல போட்டு அடைச்சு ம். வளர்க்கக்கூடாது. ஓகே. அப்படின்றப்போ அது வந்து எப்படி பண்ணலாம்னா, கேஜுக்குள்ள எந்த உயிரினத்தையும் அடைக்கக்கூடாது. அது ஓகே. எல்லாமே இயற்கையா இருக்கிறது ஃப்ரீயா விடணும். இது ரோட்ல இது மாரி போயிட்டே இருக்கு. நம்ம வீட்ல அன்னைக்கு வந்து தங்குதுன்னா, அதுக்கு உணவு குடுக்குறது தவறு கிடையாது. அந்த நாய்க்கு நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றோமோ, அந்த வீட்டோட தவறு அந்த நாய் ஏத்துக்கும். இதுல அது மட்டும் அது மாரி வேல பண்ணும். பூனையும் அந்த மாரி பண்ணும். ஆ பசு இருந்ததுன்னா, இன்னும் ரொம்ப சுபிட்சம் அந்த வீட்ல. பசு வந்து பாதி பிரச்சனைய அவங்க வீட்டுத அவங்க எடுத்துக்கும். இப்போ லவ் பேர்ட்ஸ் அந்த மாரி கேஜ்டு பேர்ட்ஸ்லாம் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பெரிய நெகட்டிவ். ஓ! வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி. வச்சு வளர்க்கவே கூடாது லவ் பேர்ட்ஸ் எல்லாம். ஓகே. நம்ம முன்னோர்கள் யாருமே அது மாரி அடைச்சு ஒரு எதுவுமே வளர்த்தது கிடையாது. சிட்டுக்குருவி வரும், வீட்டுக்குள்ள தானா கூடு கட்டும், தானா போயிரும். ம். வாஸ்து குறைபாடுகளான வீடு இருந்தா, அந்த சிட்டுக்குருவிகள் தான் வந்து அந்த வீட்டுக்குள்ள தங்கும். அந்த ம்ஹ்ம். வீட்ட பேலன்ஸ் பண்ணிக்கும். ம்ஹ்ம். இப்போ பாதி இடத்துல நம்ம அந்த குருவிங்களுக்கு சிட்டுக்குருவியே முக்காவாசி இடத்துல இடம் குடுக்கறதில்ல. ம்ஹ்ம். வீட்டு அமைப்பு அப்பல்லாம் பெரிய துவாரம் விடுவாங்க. வீட்டுக்கு வெளிப்புறத்துல சின்ன சின்னதா துவாரம் விட்டு குடுப்பாங்க. கிளியோ, இது மாரி குருவிகள் தங்கறதுக்குன்னு வீட வந்து பொது நலனுக்காக கட்டுவாங்க. இப்ப ம். சுயநலத்துக்காக நான் மட்டும் தான் வாழ்றேன்னு கட்டுறோம். அப்படின்றப்போ இயற்கை எல்லாத்தையும் தூர தள்ளி வச்சுட்டு நம்ம இருக்கோம். இயற்கை தூரம் போனாலே நமக்கு இந்த மாரி சிக்கல்கள் வருது. இப்போ கேஜ்டு பேர்ட்ஸ் இந்த மாரி ஃபிஷ் எதுவுமே வந்து வீட்ல வளர்க்கக்கூடாது. ஓகே சார். எதுவுமே நம்ம வாஸ்துக்குள்ள உள்ள வேலை செய்யாது. ம். ஃபென்சுய் ஐட்டம் எதுவுமே வேலை செய்யாது. சவுண்ட் சிஸ்டம், அவங்க ம். அந்த பெல் ட்ரிகர் பண்றது, ம். இந்த வாஸ்து மீன் 1 லட்சம் 2 லட்சம் குடுத்து வாங்கி ஏமாறுறாங்க. அது எதுவுமே வேலை செய்யாது. அது வியாபாரம் பண்றவங்களுக்கு தான் லாபம். அதிகப்படியான லாபம். ஓகே. இன்னைக்கு வாஸ்து பத்தி நெறைய விஷயங்கள், அதுவும் தெரியாத பல விஷயங்கள உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நன்றி மேம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.